ஒரு பூ வாங்கி கொடுக்கறது, ஒரு வளையல் வாங்கி கொடுக்கறது, ஒரு கைப்பிடிச்சி நடக்கிறது, ஒரு பைக்ல போறது, சின்னதா அப்படி நைட்ல அப்படியே போயிட்டு அப்படி வர்றது, இந்த மாதிரி நிறைய எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்து சரியா நடக்கல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஆசை நியாயமா எல்லா பெண்களும் இருக்கக்கூடிய ஆசை தான். இந்த ஒரு விஷயத்துக்காக டிவோர்ஸ் வரைக்கும் நகர்ந்துச்சா? எந்த பாயிண்ட்ல ஓகே இதுக்கு மேல அது போகாது, எந்த பாயிண்ட்ல முடிவெடுத்தீங்க? எது உங்களை அதை ட்ரிகர் பண்ண வச்சு? எந்த பாயிண்ட்லனா எப்படின்னா, ஒரு டெலிவரி நடக்கும்போது எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு. அவங்களால எப்படின்னா ஆனா தெரியுது அவங்களுக்கு அந்த விழுவிழுன்னு வேர்த்து போகுது. வீட்டில் திடீர்னு ஆயிடுச்சு. ஸோ அது பாட்டுக்குன்னு ப்ளீடிங் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு எப்படின்னா விழுவிழுன்னு வருது, ஒரு மாதிரி பண்ணுது அவங்களுக்கு. ஆனா உனக்கு என்ன பண்ணுதுன்னு அவங்க வாயால கேட்க மாட்டேன்றாங்க. என்ன ஆகுது, வலிக்குதா, எங்க போனோம், ஏன் எப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வெளியே வரல. இவ்வளோ ஒரு மனசுக்குள்ளேயே நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? கோபம் காட்டுறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு வருது, கோபத்தை டக்குன்னு காமிக்கிறீங்க, மூஞ்சல் அடிச்ச மாதிரி டக்குன்னு பேசுறீங்க. ஏன் மனசுல இருக்கிறத டக்குன்னு காட்ட மாட்டேன்றீங்க? உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறது யாரு? ஒரு மனைவி, இல்ல அம்மா, இல்ல கூட பிறந்தவங்க. அவங்க கிட்ட பேசாம, அவங்க கிட்ட பகிராம, நீங்க யாருக்கிட்ட மனசுக்குள்ளேயே போட்டுக்கின்னு என்ன பண்ண போறீங்க?